1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி க்ரம் பண்ணி வச்சிருந்த கேக்கை எடுத்து வச்சுட்டு சீக்கிரமாக ஐசிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வேகமாக ஐசிங் பண்ணேன். அப்போது ஒரு கால் வந்தது. என்னடா இவ்வளோ நேரத்துக்கு யாரும் நமக்கு கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி எடுத்து பார்த்தா கேக் ஆர்டர் கொடுத்தவங்க தான் கால் பண்ணியிருந்தாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை எங்களுக்கு ஸ்ட்ராபெரி கேக் மட்டும் வேணாம், அதில் ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரியும் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம குடுகுடுன்னு ஓடி போய் ஸ்ட்ராபெரி வாங்கலான்னு பார்த்தா சும்மா இருக்கிற நேரத்தில் 40 ரூபா விற்கிறான், எனக்கு 100 ரூபா சொல்கிறான். சரி அவங்ககிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி பேசி அதை 80 ரூபாய்க்கு வாங்கி வந்தாச்சு. அப்புறம் ஆல்ரெடி இவங்களே டிசைன் கொடுத்தா கூட நமக்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்மளை யோசிக்க சொல்கிறாங்க பாரு, ஏற்கனவே நமக்கு மூளை கம்மி. அதில் கொஞ்சம் ஐடியாவை அப்படி இப்படி யோசித்து எடுத்துகிட்டு வந்தால் இந்த ஐடியா தான் கிடச்சிச்சு. ஒன்றும் இல்லை, பெரிய ஐடியாவும் இல்லை. ஸ்ட்ராபெரி க்ரஷவே சென்டரில் வந்துட்டு ரெட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதிலே டிசைன் கொடுக்கவும் ஆரம்பித்தாச்சு. இது வந்துட்டு குழந்தைக்காக தான் செய்கிறோம், அதனால் அதிகமாக கலர் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக கலரும் ஆட் பண்ணியாச்சு. ஹெவியான கலரும் ஆட் பண்ணலை. அவ்வளோதான். இப்போது நம்ம ஹாப்பி பர்த்டே எழுதிட்டு முடிச்சிடலாம். குழந்தையோட பேர் லக்ஷனா. நல்ல லக்ஷணமாக இருக்குல்ல, அந்த பேரையும் நம்ம எழுதிடலாம். எழுதி முடிச்சுட்டு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. நல்ல வேளை நமக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாங்க, ஸ்ட்ராபெரி எல்லாம் வைங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஸ்ட்ராபெரி வச்சு அதோட லீஃபையும் வச்சு பார்த்தாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. அவ்வளோதான், டிசைன் முடிஞ்சிச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீதி இருக்கிற ஸ்ட்ராபெரியில் அப்படியே பேக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு.